ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம அடித்த மீன் மட்டும் பாருங்கள் எத்தனை மீனுன்ட்டு. ஆனால் என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் மீன் அடிக்க வந்துக்கிறோம். 2 நாளாக நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு அங்கேயும் போயிட்டு எங்கேயும் மாட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறால அவர் எதுவுமே மாட்ட மாட்டேங்குது. என்ன காரணம்னா தண்ணி சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து மேட்டூர்லேருந்து மீன் மாட்ட மாட்டேங்குது. சரி இன்றைக்கி தான் நம்ம ஆல்ரெடி பிடிச்ச ஸ்பாட்டுக்கே வந்து பிடிச்சி பார்க்கலாம் அப்படின்னு வந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு மீன் அடிக்குமான்னு தெரில. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விட்டுருச்சா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை மீன் அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அண்ணன் எப்படின்னா ஆனால் பைப்புண்ணா பொம்மை கலந்துக்கும். ஏன்னா டாடி என்ன லூனா ஃப்ராக் எந்த லாங் சொல்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து ஸ்பின்னிங்கில் ஸ்னேக்கெட் ஃபிஷிங் பண்ணுறது பிடிக்குமா, பைட் காஸ்டிங்கில் பிடிக்கிறது பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்மகிட்ட பைட் காஸ்டிங் இருக்குது, ஸ்பின்னிங் இருக்குது. அதுவும் போடலாம் இதுவும் போடலாம். அதனால் அடுத்த டைம் எதில் பிடிக்கலான்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சடசடன்னு இழுத்து போடுங்க, அழுட்டுக்கும். சன்னம் பாருங்கள் ஸ்பின்னிங்கில் வந்து ஒரு மீன் அடிச்சிட்டாரு. அரை கிலோ சைஸில் ஒரு மீன் அடிச்சுக்கிறாரு, கழட்டிட்டுக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு பைட் காஸ்டிங் இந்த ரீல் பிடிச்சிக்குதா அந்த ராடு ரீல் பிடிச்சிக்குதா? எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். இல்லை எதில் உங்களுக்கு மீன் அடிக்கிறது நல்லா இருக்குது? ஸ்பின்னிங் தான். அடுத்து ரிப்பேர் பண்ணுற வேற வைக்கிறதில்ல, இது ரிப்பேர் ஆயிடுது. பைட் காஸ்டிங் ரிப்பேர் ஆயிடுது. ஸ்பின்னிங் தான் எனக்கு பிடிச்சது. ஸ்பின்னிங் தான் நல்லா இருக்கும். பயப்பட தேவையில்லை. எவ்வளோ மீன் அடித்தாலும் பயப்பட தேவையில்லை. ஒன்றா
போட்டிங்களா? நமக்கு ஒரு மீன் அடிச்சுக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மீன் அடிச்சிட்டா அடுத்து உடனே நாட்டு விழுவுது, ப்ரைட்லாம் டைட் ஆகி. இந்த பிரச்சனை மட்டும் எப்பயுமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைட் காஸ்டிங்கில். நீங்கள் ஒரு மீன் அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து உடனே காஸ்டிங் பண்ணிங்கன்னா உடனே நாட்டு விழுவுது. இந்த பிரச்சனை மட்டும் தீரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பைட் காஸ்டிங். மூணாவது மீன் அடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே கிளப்புவீங்களா பட்டாசு? இந்த மீன்லாம் தீனி தான் நல்லா பெருசாகும். கண்டுடுச்சு மீனை பற்றியா கண்டுடுச்சு. 3 மீன் அடிச்சிட்டோமா? மூணாவது வீடியோ பார்த்தியா? மூணாவது மீனா? அடி அடி அடி. எனக்கு மட்டும் ஏன்னா டிஃப்ரெண்டாக நடக்குது. மீன் அடிச்சிட்டாரு. அடிச்சு தண்ணிக்குள்ளே அங்கேருந்து அடித்து இந்த குட்டையில் விழுந்துருச்சு மீன். மீனே இங்கே தான் இருந்துச்சா? இங்கே குட்டையில் இருந்துச்சா? பரவாயில்லையே, கையில் அமுச்சு பிடிச்சிப்பிட்டீங்களா? அதுக்கு எந்த பக்கம் போகிறதுன்னு வழி தெரியாமல் வந்துருக்குது. எதுவும் சொல்ல மாட்டாங்க தானே? சொன்னால் எடுத்துகிட்டு போயிடலான்றீங்களா? ஐயோ, இங்கே துரத்திட்டு வருது. மீனை மட்டும் பாரு. எப்படி மீன் அடிச்சு தண்ணியில் விட்டுறாரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன். பாருங்களேன், மீன் அடிச்சு தண்ணியில் விட்டு அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து பிடிக்கிறாரு தனியாக ஒரு டைம்.
ஐயோ ஐயோ அங்கே உழுவுதுண்ணா என்ன பண்ணுறது? என்ன இது? ஒரு 25 மீன் இருக்குங்க. கொல்லிமலை ஸ்பாட்டு. கொல்லிமலைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே போகணும் கீழே. ஆமாம். அந்ததுக்கு நீங்கள் எத்தனை மீன் அடித்தோம்? ஒரு 25 மீன் இருக்கும். 25 மீன் இருக்கும். நாட்டு விரால் சூப்பர் மீனுங்க. ஒரு ஸ்டிக்கு பைட் காஸ்டிங் ரீல் ஒன்று, ஸ்பின்னிங் ராடு ஒன்று. வந்ததுக்கு போதுன்ற அளவுக்கு மீன் அடிச்சிட்டோம். மொத்தமாக எல்லாம் ஒரு 8 கிலோ வருமாண்ணா? வரும். 8 கிலோ வரும். 7-8 கிலோ வரும். 8 கிலோ கேரண்டி. 25 மீன் இருக்குமாண்ணா? 25 மீன். எல்லாம் 1/2 கிலோ 1/4 கிலோ இந்த மாதிரி தான். சரிண்ணா.